கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் யோவான் 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையைக் காண்பாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசமில்லாமல் சந்தேகத்துடன் இருப்பதால் பல ஆசீர்வாதங்களை இழக்கிறார்கள். வேதத்தில் பார்க்கின்றோம், ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் இருந்தபோது தேவன் ஆபிரகாமை சந்தித்து, உன் சந்ததி பூமியில் உள்ள மணலை போல பெருக பண்ணுவேன் என்றார். அடுத்து, உன் சந்ததி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று, இப்படி பல வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆபிரகாமை திடப்படுத்தினார். திடப்படுத்தினதுமில்லாமல் தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஒருவேளை ஆபிரகாம், எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? வயதாகிவிட்டதே, என்னுடைய மனைவிக்கும் வயதாகிவிட்டதே, காலங்கள் கடந்துவிட்டதே, இனி என்னால் பொறுமையாய் இருக்க முடியாது என்று சந்தேகத்துடன் இருந்திருந்தால் ஒன்றும் கண்டிருக்க முடியாது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவனுடைய மகிமையை கண்டான். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை கண்டடைவீர்கள். உங்களுடைய ஜெபங்கள், தேவைகள், விண்ணப்பங்கள் எதுவாயினும் தேவனிடத்தில் முன்வையுங்கள், விசுவாசியுங்கள். நான் கேட்டுக்கொண்டதை நிச்சயம் எனக்கு தருவார், நிச்சயம் எனக்கு செய்து முடிப்பார், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமேயானால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று வசனம் சொல்லியிருக்கிறதே. நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்களானால் ஒருபோதும் நீங்கள் வெட்கமடைவதும் இல்லை, கெட்டுப்போவதும் இல்லை. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள். எப்படி ஒரு போட்டியில் வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் வெற்றி அடையக்கூடாது என்று ஒரு சிலர் உங்களை கவனத்தை சிதறடிப்பது போல, உங்கள் விசுவாசத்தில் சாத்தான் பல சந்தேகங்களை கொண்டு வருவான். அதைக் கண்டு பின்னடைந்திராதீர்கள். விசுவாசத்தில் உறுதியுள்ளவனாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எத்தனை இடரல்கள் வந்தாலும், சாத்தான் எப்படிப்பட்ட தடைகளை கொண்டு வந்தாலும், சந்தேகங்களை எழுப்பினாலும், உம்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்மை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்றே உம்முடைய மகிமையை காண்பிப்பீராக. போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக, உடன் வருவீராக. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும். உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும். இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.